தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நம சிவாய. என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். துலாம் ராசி, நேர்மைதான் உங்களுக்கு வாழ்க்கை. சாப்பாடு இல்லாம இருக்கலாம், தூக்கம் இல்லாம இருக்கலாம், நிம்மதி இல்லாம இருக்கலாம், அவமானப்பட்டு போயிருக்கலாம், தோல்வி அடைஞ்சிருக்கலாம், வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்திருக்கலாம். ஆனா நேர்மை உங்களுக்கு மிக முக்கியம். பிடிவாதமா இருப்பீங்க, நேர்மையா இருக்கணும் அப்படின்னு. அதாவது எதை இழந்தாலும் நேர்மையை இழக்க மாட்டீங்க. எக்காரணத்தை கொண்டும் நேர்மை தவறாம வாழ்க்கையை நடத்துறது தான் உங்களுடைய குறிக்கோள். நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்ட பிறந்தவர்கள் என் அன்பு துலாம் ராசி நண்பர்கள். இல்லைங்களே, அப்படிலாம் நாங்கள் இல்லையே. சூழ்நிலைக்கு அல்லல் படுறோம், அவஸ்தைப்படுறோம், துன்பப்படுறோம். நேர்மைன்னா என்னன்னு கேட்குற சூழ்நிலைக்கு வந்துட்டோம். ஏன்னா வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய போராட்டமா போர்க்களமா இருக்கு. எப்படி வாழறதுனே தெரியல. நிறைய ஏமாற்றம், நிறைய துரோகம், எங்க போனாலும் ஒரு அரசியல் நடக்குது. எல்லா இடத்துலையும் நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லாம இறக்கி விடுறதுக்கு தான் பாக்குறாங்க, நம்மளை பயன்படுத்திக்கிறதுக்கு தான் பாக்குறாங்க. இந்த வாழ்க்கையில நீயா நானா கொஞ்சம் கூட அசர முடியல. கொஞ்சம் தோத்துட்டோமே, இல்லைன்னா அவமானப்பட்டுட்டோமே, ஏதாவது இழந்துட்டோமேன்னு கொஞ்சம் அலட்சியமா இருந்தா கூட இருந்தவங்களாம் எங்கேயோ போயிடுறாங்க. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு முள்ளு மேல இருக்கிறது மாதிரி, எப்பொழுதுமே கண்ணி வடியில காலை வச்சுட்டு இருக்கிறது மாதிரியே இருக்கு. நீங்க சொல்றீங்க நேர்மை நேர்மை அப்படின்னு, அப்படிலாம் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்ற துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும் தான் இப்ப அதிகம். என்ன செய்யறது? நேர்மைக்கு இன்னொரு பெயர் துலாம் ராசி நண்பர்கள் தோழிகள் தான். ஆனா இன்னைக்கு காலம்லாம் மாறி போச்சு. இல்ல, என்ன செய்யணும்? உங்களால மாற முடியல, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அதை புரிஞ்சுக்கிங்க. உலகமே மாறிடுச்சு. நீங்க இன்னும் அந்த நேர்மை, அந்த அன்பு, துரோகம் பண்ணக்கூடாது, யாரும் கெடுதல் நினைக்க கூடாது, எல்லாரையும் வாழ வைக்கணும். வீட்டுக்காக எவ்வளவு வேணாலும் உழைக்கலாம். இப்படி ஒரு பொதுநலமாவே இருக்கிறதுனால தான் உங்களால இவங்க அடிக்கிற அடியை தாங்க முடியல. பல தோல்விகளையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய குணம் என்ன தெரியுமா? உறுதியான பேச்சு, வசீகர தோற்றம். அழகோ அழகு, அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஆபத்து மிக மிக அதிகம். பெண்களாக இருந்தால் சொல்லவே தேவையில்லை. எப்பொழுதுமே சுயநல கூட்டம், உங்களை அபகரிக்கிறதுக்கான கூட்டம், உங்களை பயன்படுத்திக்கிறதுக்கான கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்கும். யாரையும் நம்ப முடியாது. நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க துரோகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வேற வழி இல்லாம நீங்களும் அமைதியா விலகிடுவீங்க. எதற்கும் சளைக்காமல் பாடுபடக்கூடியவர்கள் எனது துலாம் ராசி நண்பர்கள். அதனாலதான் இன்னைக்கும் தோல்வியை கண்டு துவண்டு விடாமல், துன்பத்தை கண்டு பயந்து விடாமல், துரோகத்தை கண்டு சோர்ந்து போகாமல், இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு எதுக்கோ காத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவா இருக்கலாம் நீங்க காத்துக்கிட்டு இருந்த ஒரு வாய்ப்போ காலமோ. கண்டிப்பா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்களேன். உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இந்த நிமிஷத்துல இருந்து ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி 10 மாசம் ஆயிடுச்சு. ஆனா வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்பதான் வந்திருக்கு. வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, சனி பகவான் என்ன செய்ய போறார் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் வாய்ஸ் சரி இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் இந்த மார்ச் மாசம் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகியிருக்கிறார். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய இந்த இடமாற்றம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. மனுஷனா பிறந்த எல்லாமே நம்ம கையில. மனுஷனா பிறந்ததுக்கு அப்புறம் எது நடந்தாலும் அது நம்ம கையில தான் இருக்கு, நம்ம இஷ்டப்படி தான் நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா உண்மையா இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தின் டிசைன் அப்படிங்கறது போக போக நீங்க புரிஞ்சுப்பீங்க. பல பேர் புரிஞ்சிருப்பீங்க, வயசை பொறுத்து இருக்கு. அதனால நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் காரணம் இந்த கிரக அமைப்பு தான். அதைத்தான் இந்த சனி பகவான் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு உங்க வாழ்க்கையில என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்க்க போறோம். அவர் சொந்த வீடான கும்ப ராசியிலிருந்து குருவின் வீடான மீன ராசிக்கு பயிற்சி ஆகியிருக்கிறார். இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை யார் பின்பற்றுகிறாங்க அப்படின்னா, கோவில்ல இருக்கிற ஐயர்கள், பூசாரிகள், கோவில் நிர்வாகத்தினர், இவங்க எல்லாமே பாரம்பரியமா பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச வாக்கிய பஞ்சாங்கப்படி அவங்களுடைய பூஜைகள், நிகழ்வுகள், திருவிழாக்கள் இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஜோதிடத்துல திருக்கணித பஞ்சாங்கம் தான் அதிக பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த கன்ஃபியூஸ் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். எது நடந்தாலும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதோட நம்ம ஆரம்பிப்போம். இந்த மாற்றம் அப்படிங்கிறது சாதாரண மாற்றமா மட்டும் இருக்காது, உங்களை திரும்பி பார்க்க வைக்கும். எப்பயாவது நீங்க உணர்ந்திருப்பீங்க, இப்படி நடக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு உணர்ந்தீங்க அப்படின்னா
அங்க இந்த சனி பகவான் வேலை செஞ்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுடைய ஆயுள்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர், தொழில் வேலையில ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர், அதே போல கர்ம வினையை கொடுக்கக்கூடியவர். ஆயுள்னா என்னன்னு தெரியும், தொழில் வேலைன்னா நம்ம செய்யற தொழில் வேலைன்னு தெரியும். அது என்ன கர்ம வினை, கர்மா அப்படின்னா பல பேர் சொல்றத கேட்டிருப்பீங்க. நாம நினைக்கிறோம் நாம எதை செஞ்சாலும் இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாது, 4 செவத்துக்குள்ளார செஞ்சாலும் தெரியாது, நம்ம மனசுக்குள்ளார நல்லது நினைச்சாலும் கெட்டது நினைச்சாலும் வெளியில தெரியாது அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்கு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம்னா இறைவனுடைய அந்த டிசைன், நீங்க அப்படி நினைக்கணும்னு இருக்கிறதுனால தான் இங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சில பேருடைய வாழ்க்கை முன்பே எழுதி வைக்கப்பட்டது. அதனாலதான் நம்ம நல்லவங்களா சில பேருக்கு இருக்கோம், கெட்டவங்களா சில பேருக்கு இருக்கோம், நல்லதை சில பேருக்கு செய்யறோம், கெட்டதை சில பேருக்கு செய்யறோம். ஆனா சிலருடைய வாழ்க்கை, நீங்க நல்லா இருந்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு நல்லது நடக்கும், நீங்க கெட்டவங்களா இருந்தீங்க கெட்டது செஞ்சீங்கன்னா அடுத்து உங்களுக்கு கெட்டது நடக்கும் அப்படிங்கிறது மாதிரியும் எழுதி வைக்கப்பட்ட விதியாக இருக்கும். அதுக்கு பேர் தான் கர்மா. நாம என்ன செயல் செய்யறோமோ அதற்கான பலனை கண்டிப்பா நம்ம அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது கர்மா. அதை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டோம். ஆனா அந்த சனி பகவானுடைய வேலை அல்லது அந்த இயக்கம், அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிக பெருசு. ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 2.5 வருஷம் ஆதிக்கம் செலுத்துவார். 12 வீடுகள் அப்படின்னா நம்மளுடைய உடல், எண்ணம், அழகு இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வீடுன்னா நம்மளுடைய பணம், குடும்பம், வாக்கு இதை சொல்லக்கூடிய ஒரு வீடு, தாய் உறவுகள் அதை சொல்லக்கூடிய ஒரு வீடு, நமக்கு இருக்கிற சொத்து, நம்ம வாங்கக்கூடிய சொத்து, வாகனங்கள், கற்ற வீடு இதை சொல்லக்கூடிய ஒரு வீடு, நமக்கு இருக்கிற குடும்பம், பாரம்பரியம், நம்முடைய குழந்தைகள் இதை சொல்ற ஒரு வீடு, இப்படின்னு 12 வீடுகள் இருக்குல்ல. இந்த 12 வீடுகள்லயும் 2.5 வருஷத்துக்கு ஒரு வீட்டுல இவருடைய ஆதிக்கம் இருக்கும். எல்லா கிரகங்களும் 1 வருஷம் இருக்கும், அது குரு பகவான். 1.5 வருஷம் இருக்கும், அது ராகு கேது பகவான்கள். 2 மாசம் இருக்கும், அதாவது 45 நாள் செவ்வாய். 1 மாசம் இருக்கக்கூடிய சூரியன், புதன் இவங்கெல்லாம் 1 மாசத்துல இருப்பாங்க ஒவ்வொரு வீட்லயும். சந்திரன் 3 நாளைக்கு ஒரு முறை, அதாவது 2.5 நாளைக்கு ஒரு முறை. இப்படி கிரக அமைப்புகள் இருந்தாலும் இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றம் என்ன அப்படிங்கறதான் இங்க முக்கியம். நம்ம ஜாதகத்துல சனி பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டாலோ நாம எப்படி பிறந்தாலும் பரவாயில்ல, எப்படி வளர்ந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளுடைய உழைப்பினால், முயற்சியினால் கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நாள் முன்னேறிடுவோம் அப்படிங்கறத காட்டுறதுதான் அந்த ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற சனி பகவான். இப்ப இந்த சனி பகவான் 6ஆம் தேதி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில. சனி பகவானை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. ஐயோ அது நடந்துடுமோ, இது நடந்துடுமோ, அதை பண்ணிடுவாரோ, இதை பண்ணிடுவாரோ அப்படின்னு. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தர்மம் தவறாமல் நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் நியாயம் உணர்வுடனும் வாழ்பவர்களை இந்த சனி பகவான் கருணை பார்வையோடு அத்தனை நல்ல விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பார். தர்மமும் ஒழுக்கமும் தவறியவர்களை சனி பகவான் தண்டிக்காம விடமாட்டார். ஆனா நேர்மையா இருக்கிறவங்க இங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா யார் நேர்மையா இருக்கிறாங்க, இங்க யாருமே கிடையாது. அப்ப நம்ம என்ன நினைப்போம், யாருக்கு நம்ம துரோகம் பண்ணோம், யாருக்கு கெடுதல் பண்ணோம், யார் வாழ்க்கையை கெடுத்தோம், நமக்கெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படுவோம். 100 பேர் இருக்கோம்னா 100 பேரும் வருத்தப்படுவோம். அப்ப யார் தாயா நேர்மையா இருந்தது? அப்ப யாருக்குமே நல்லது செய்யலையா சனி பகவான்? அப்ப யாருமே நல்லவங்க இல்லையா? கண்டிப்பா இல்லதான். 100% சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இங்க யாருமே கிடையாது. அதனாலதான் எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த சனி பகவான் அவருடைய கர்ம வினையை தீர்த்து கொண்டிருக்கிறார். எல்லா வாழ்க்கையிலையும் கஷ்டம், துன்பம், துயரம், விபத்து, நோய், கடன் பிரச்சனை, லட்சக்கணக்கான பிரச்சனைகள் எல்லாருக்கும் வர்றதுக்கு காரணமும் அதுதான். அப்ப நீங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. இங்க ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி பாக்குறீங்க, வாழ்ற வாழ்க்கையில எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கீங்க, முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் துரோகம் பண்ணாம உங்களுடைய உழைப்பினால் கிடைக்கக்கூடிய பலனை மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, அவ்வளவுதான். அதனால இங்க சனி பகவான் வந்துட்டாரு, கெட்டவங்க மட்டும் தான் வருத்தப்படணும், நல்லவங்க எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா இங்க பொதுவான விஷயம் என்னன்னா, எல்லாருமே ஒரு சில நேரத்துல தப்புகள், தவறுகள், ஒழுக்கக்கேடுகள் அல்லது துரோகங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில யாருக்காவது நம்ம பண்ணிடுவோம். நமக்கு நம்ம நல்லவங்க தான், ஆனா அடுத்தவங்களுக்கு நம்ம பல வகையில இருப்போம். அந்த நேரத்துல மனம் மருந்தி நம்மளை திட்டினாலும் சரி, நம்ம மேல பொறாமப்பட்டாலும் சரி, நம்மளை கெடுக்குன்னு நினைச்சு ஏதாவது செஞ்சாலும் சரி, இந்த சனி பகவானுடைய கர்ம வினையில நம்ம சிக்கிப்போம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சனி பகவானுடைய இந்த கர்மா எப்படி இருக்கும், எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிங்க. கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி கடைசி வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் யதார்த்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு
அதுக்கப்புறம் எதை பற்றியுமே கவலைப்படாம அப்படி ஜாம்னு உங்கள் வாழ்க்கையை நடத்துவீங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சனி பகவான் இந்த கர்ம வினையை எப்படி பற்றிக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர் விதின்னு ஒன்று இருக்குது. அந்த போர் காலம்தான் அந்த காலம். உண்மையாக என்ன சொல்லணும் அப்படின்னா, போர் வந்தாச்சு, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, சண்டை செய்கிற காலம், சண்டை செஞ்சே ஆகணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யுத்தத்துக்குள்ளார நீங்கள் வந்துட்டீங்க. உங்களை சுற்றி தான் இங்கே போர் நடக்க போகுது. ஒரு போரில் நீங்கள் இருக்கிறதா நினச்சிக்கிங்க. வாழ்க்கையே அப்படிதான், மனுஷ வாழ்க்கையே அப்படிதான். சில பேருக்கு கொடுத்து வச்சிருப்பாங்க. அவங்களாம் உள்ள வந்த உடனே, அதாவது பிறந்த உடனே எல்லாமே நல்லா இருக்கும். கஷ்டப்படாம வாழ்ந்துட்டு மற்றவங்க சேர்த்து வச்ச சொத்துல வளர்ந்துட்டு அப்படியே கஷ்டத்தையே பார்க்காம போயிடுவாங்க. நம்ம வாழ்க்கை அப்படி கிடையாது. அதனால இப்ப நீங்க போர்ல இருக்கீங்க. போர்ல ஒரு வழக்கு மொழி இருக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். நோ கார்ட்டர் அப்படிங்கிற மொழி அது இங்கிலீஷ்ல. குவார்ட்டர்ல நோ கார்ட்டர். உடனே உங்க நினப்பு அங்கே போகுது இல்லை. நோ கார்ட்டர் அப்படின்னா போர் நடக்கும்போது சரணடைகிறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், போர் கைதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு விதி என்னன்னா, சரணடைகிறவங்கள கொல்லக்கூடாது, அவங்கள கைது பண்ணி சிறையில் அடைக்கணும், அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறது போர் விதி. ஆனால் இந்த நோ கார்ட்டர் அப்படிங்கிற ஒரு கொடூரமான விதி அங்கே இருக்குது. அதாவது போர் நடக்கும்போது ஒரு நாடு நோ கார்ட்டர் அப்படின்னு அறிவிச்சிட்டா அந்த நாட்டை எதிர்த்து போராடுகிற வீரர்களுக்கு எப்பொழுதுமே மன்னிப்பு கிடையாது. மரணம் ஒன்றுதான், மரணம் நிச்சயம். அங்க போர் விதி செயல்படாது. வலிமை இருக்கிறவன் புழைச்சிக்கலாம், வலிமை இல்லாதவனுக்கு மரணம் 100% உண்டு. அதனால அந்த போர் எப்படி இருக்கும், இன்னும் உக்கிரமமா இருக்கும். நாம தான் சாவ போறோமே, இன்னும் 4 பேரை கொன்னுட்டு சாவோம் அப்படின்னு யாராவது நினைச்சிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு கொடூரமா அந்த களம் இருக்கும் அப்படின்னு பாருங்க. மரணம் ஏற்படுற வரைக்கும் அந்த மனிதன் போராடுவான், போராடிக்கிட்டே இருப்பான். அங்க என்ன நடக்கும், ரத்த ஆறு ஓடும். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த போராட்டம் தொடரும். ஏன்னா அங்க போராடித்தான் ஆகணும், சாவதான் போறோம், அதுக்கு முன்னாடி 2 பேரை கொண்டுட்டு சாவுங்கிற அந்த எண்ணம். அது மாதிரி தான் நோ கார்ட்டர் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே இருக்கு. ஆனா இப்ப அது கன்ஃபார்ம். இந்த போர்ல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாதுங்க. பயமுறுத்துறன்னு நினைக்காதீங்க. இழப்பதற்கு எதுவும் இல்லை, எல்லாமே முடிஞ்சிச்சு. இனிமே என்ன செய்யணும், நீங்க கியாரே செட்டிங்கா முடிஞ்ச முன்னாடி வாங்கடான்னு தில்லா நின்று சண்டை செஞ்சே ஆகணுங்க. அதனால இந்த இக்கட்டான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு தேவையான காலகட்டம். இதுக்காக தான் நீங்க காத்திருந்தீங்க. ஏன்னா சும்மா உங்களுக்கு போராடுறதுக்கான களம் இது வரைக்கும் அமையல. எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுட்டீங்க, போனா போகட்டும் அப்படின்னு விட்டுட்டீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சனி பகவான் 5ஆம் வீட்டுல இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய கணவன் மனைவி ஸ்தானத்தை பார்த்தார். பெரும் பிரச்சனை குடும்பத்துல. ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது, என்ன சொன்ன பேச்சு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், அன்னைக்கு பெரிய போர்க்களம் தான். மீளவே முடியாது. உங்களுடைய துணை, அதாவது கணவனோ மனைவியோ, அவங்க பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரியே பேசுவாங்க. அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் பேசுவாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க எதுவுமே செய்யல அப்படின்னு பேசியிருப்பாங்க. இன்னைக்கா நாளைக்கா கணவனா இருந்தா நான் வீட்டை விட்டு எங்கேயாவது போறோம் வேலைக்கு அப்படிம்பாங்க. மனைவியா இருந்தா அப்பா வீட்டுக்கு போறோம் அப்படிம்பாங்க. இப்படி பேசுனாலே சண்டை தான். எவ்வளவுதான் அமைதியா இருக்கிறது அப்படின்னு எதிர்த்து பேசிடுவீங்க. இன்னைக்கு பெரிய போர்க்களம். அது மட்டும் இல்ல, வேலையா இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் லாபத்தை பார்த்துருக்க முடியாது. எப்பொழுதுமே வரவுக்கு செலவுக்கும் கரெக்டா இருக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மன வாழ்க்கை அப்படிங்கிறது திருமணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆரம்பம் அப்படிதான் ஆரம்பிக்கும். ஆனா போக போக இதுதான்டா வாழ்க்கை, கல்யாணம் பண்ண வேணான்னு ஏன் சொல்றாங்கன்னு இப்பதான் தெரியுது அப்படின்னு புலம்புவீங்க. ஆனாலும் சுய கௌரவத்தை கொஞ்சம் விட்டு அந்த கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக போராடுவீங்க பாருங்க. ஒரு போராட்டம். அதாவது யாருமே இந்த மாதிரியான போராட்டத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. வெளியில இருக்கிற எதிரியெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிடுவீங்க. அசால்ட்டா ஏத்து போராடி பேசி ஜெயிச்சிருவீங்க. ஆனா குடும்பத்துல ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுடைய துணை எப்படி இருப்பாங்க, வீரத்தோட, விவேகத்தோட, தன்னம்பிக்கையோட, எதுக்குமே விட்டு கொடுக்காத ஒரு போர் வீரர் மாதிரி இருப்பாங்க குடும்பத்துல. ஆனால் உண்மையாக பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கணவனால் மனைவியால் உங்கள் வாழ்க்கை எங்கேயோ போய் நிற்கும். எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் அப்படி நின்று சாதிப்பாங்க. ஏதாவது கஷ்டமான சூழ்நிலையில் அவங்கள்ட்ட விட்டுட்டீங்க அப்படின்னா அதை அருமையாக அற்புதமாக முடிச்சு கொடுப்பாங்க. அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. அப்படி ஒரு துணை உங்களுக்கு கிடைக்கும். அன்புல அடிச்சிக்கவே முடியாது. முயற்சி அப்படின்னா எப்பொழுதுமே அவங்க 2 பிளான் வச்சிருப்பாங்க, உங்களுடைய கணவனோ மனைவியோ. அதனாலதான் அவங்க ஜெயிப்பாங்க. நீங்க ஒரே பிளான் தான் வச்சிருப்பீங்க.
அதில் ஜெயிச்சிங்கன்னா தப்பிச்சிருவீங்க, இல்லைன்னா சிக்கிப்பீங்க. உங்கள்கிட்ட இருந்து காப்பாற்றுறது உங்களுடைய துணை தான். பாசிட்டிவாக இப்படி நிறையா சொல்லலாம். ஆனால் நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் ஆணாக இருந்தாலும் நீங்கள், பெண்ணாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் மனைவி அல்லது பெண். ஏன்னா உங்களுடைய துணை அந்த ஆணுக்கான அந்த கம்பீரம், அந்த துணிச்சல், அந்த கர்வம், ஒரு வேகம், கோபம், இது எல்லாமே உங்களுடைய துணைக்கு இருக்கும். அதுதான் அங்கே பிரச்சனை. ஏதோ சமாளித்து ஓட்டும் அப்படின்னு தான் உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் ஓட்ட வேண்டியது இருக்கும். ரொம்ப அமைதியானவர், அன்பானவர், பொறுமையானவர் அப்படிங்கிற பட்டம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டில். நான் கீழ்ச்ச கோட்டை எங்கள் வீட்டுக்காரர் தாண்ட மாட்டார் அல்லது என் மனைவி தாண்டாது அப்படின்னு உங்களுடைய துணை சொல்கிற அளவுக்கு தான் நீங்கள் நடந்துக்க முடியும். அதை மீறினீங்க அப்படின்னா எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், எத்தனை நாள் தாங்க பொறுத்திருக்கிறது, எவ்வளோ தான் பொறுத்திருக்கிறது? குடும்பத்துக்காக, குடும்பத்துடைய சந்தோஷத்துக்காக, குடும்பத்துடைய வாழ்க்கைக்காக நிறைய பொறுமையாக இருந்துட்டோம், அவமானத்தை சந்தித்தோம், எதை சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னும் எத்தனை நாள் தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வி. நண்பு துலாம் ராசி நண்பர்களே, தோழிகளே, அதுக்கு தான் வெயிட்டாக இப்போ சனி பகவான் ஆப்பு வைக்கிறார். யாருக்கு? யாராக இருந்தாலும் சரி. உங்களுடைய எதிரிகளா, உங்களுடைய துரோகிகளா, உங்களுடைய தொழில் போட்டியாளர்களா, அல்லது வேலையில் கூட இருக்கிறவங்களா, அல்லது முதலாளியா, உறவினர்களா, நண்பர்களா, அல்லது குடும்பத்திலேயே உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்களா, இது வரைக்கும் அலட்சியப்படுத்திட்டு இருந்தாங்களா, அத்தனை பேருக்கும் வச்சாம்பாரி ஆப்பு யாரு? சனி பகவான். ஒரு அற்புதமான காலகட்டம் இது. உங்களுடைய எதிரி வீட்டில் போய் சனி பகவான் உட்காந்துக்கிட்டு இப்பதான் ஆட்டி வைக்க போறாரு. உங்களை எல்லாம் யார் அலட்சியப்படுத்தினாங்களோ, யார் உங்களை மதிக்காம ஏத்து நின்னாங்களோ, உங்களை யார் பயன்படுத்திக்கிட்டாங்களோ, உங்களுக்கு யார் கெட்டது பண்ணாங்களோ அல்லது துரோகம் பண்ணாங்களோ, அத்தனை பேருக்குமான கர்ம வினையை இந்த காலகட்டத்தில் ஜெயிக்க போறாரு சனி பகவான். முக்கியமாக இதுக்கு முன்னாடி குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் பார்வை இருந்து குடும்பத்தை சிதைச்சிருப்பாரு. கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை இல்லை, பணம் வரவே வராது. எங்கே தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் தேடணும். வலை போட்டு தேடினாலும், கேஸு கொடுத்து தேடினாலும் அந்த பணம் உங்கள் கைக்கு வராது. எந்த பணம்? உங்களுக்கு வர வேண்டிய பணமே. ஒரு சம்பள பணமோ அல்லது ஒரு வியாபாரம் செஞ்ச பணமோ, ஒரு வேலையில் இருந்த பணமோ, தொழில் செஞ்ச பணமோ, எந்த லாபமும் வராது. அது தொழிலையும் வராது, குடும்பத்துக்கும் வராது. எதை பேசினாலும் இடக்க முடுக்க ஆகிடும். ஒரு வார்த்தை, என்னங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டக்கூடாது. என்ன கிண்டல் பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டது தப்பா? என்னத்த நல்லா இருந்தா என்ன பண்ணுவேன், நல்லா இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு திருப்பி கேட்பாங்க. அப்ப வார்த்தையில கண்டம், பணம் வர்றதுல கண்டம், குடும்பத்துல கண்டம். கண்டம்னா எதை செஞ்சாலும் பிரச்சனை தான். அப்படி இருந்த உங்களுடைய இந்த 2.5 ஆண்டுகள், இதுக்கப்புறம் இனிமே நீங்க திருப்பி அடிக்கலாம். என்னங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நீங்க கேட்டுட்டு, நல்லா இருந்தா என்ன, நல்லா இருக்குன்னா என்ன, ஓங்கி ஒரு அறை விடணும். நல்லதுக்கு தானே கேட்டேன், இப்போ என்ன கேட்டா போ, தைரியமாக சொல்லலாம். அவன் அடங்கி போயிட்டே இருப்பான். திருப்பி அடிக்கணும்னு நினச்சான்னா அவன் கையில் சனி பகவான் போய் உட்காந்துருவார். கை விளங்காமல் போயிடும். இது என்னடா சாபம் விடணும்? அப்படி இல்லை, கை வராது அவங்களுக்கு. ஏன்னா எதிரி வீட்டில் சனி பகவான் இருக்காரு. திருப்பி அடிக்கலாம்னு நினைப்பாங்க. உங்களை பார்க்கும்போது நீங்கள் ஒரு சிங்கம் மாதிரி, புலி மாதிரி எதையாவது எடுத்து அடிச்சிருவீங்களோ அல்லது கோர்ட்டு கேஸுன்னு போயிடுவீங்களோ அப்படிங்கிற பயம். இதுக்கு மேலே துணிஞ்சு அடிங்க, அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல. கொம்பும் முளைச்ச கொம்பனே வந்தாலும் சரி. வீட்டில் குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டி முறைச்சா விட்டுங்க 2 அறை, வேற வழி இல்லை. ஏன்னா இது உங்க காலம். வாங்கின வரைக்கும் போதும். அடிக்க அடி, உதைக்கு உததான். இதுக்கு மேல நான் நல்லவன், நேர்மையானவன், குடும்பத்தை மதிக்கிறவன் இருக்கட்டும். அதெல்லாம் செஞ்சு என்னத்தை கீழ்ச்சோம், இல்லைன்னா என்னத்தை சாதிச்சோம்? ஒன்றும் இல்லைல்ல. அடிச்சு வெளுத்து கட்டுங்க. எதிர்த்தவனை எதுங்க, அடிக்கிறவனை அடிங்க. அன்பு, பாசம், அடி உத எதுவாக இருந்தாலும் 2 மடங்கா திருப்பி கொடுக்குற காலகட்டம். இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம், யோகம் வரப்போகுது. மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. ஆனா 6ஆம் வீட்டுல இருக்காரு. 6ஆம் வீட்டுல இருந்தா என்ன நடக்க போகுது? இப்ப 6ஆம் வீட்டுல இருந்தா நீங்க வாங்கி வச்ச கடன் எல்லாமே அடைய போகுது. அத்தனை கடனையும் முடிக்க வைப்பாரு. ஏதாவது நோய் இருந்ததுன்னா அதை தீர்த்து வைப்பாரு. எதிரிகள் இருந்தாங்கன்னா காணாம போக வைப்பாரு. இந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த 3 விஷயத்திலும் கிடைக்க போகுது. ஏன்னா இதுக்கு மேல நீங்க போராடவே வேண்டியதில்லை. உங்க காட்டுல நீங்க தான் ராஜா. அது மட்டும் இல்ல, உங்க காட்டுல நீங்க தான் ராஜான்னா ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை, ஒரு போர் அப்படின்னா ராஜா எங்க இருப்பாங்க? முன்னாடி இருப்பாங்க. அதை தான் சொன்னேன், தப்பிக்கவே முடியாது. இது வாழ்வா சாவாங்கிற போராட்டம், நோக்காற்றர். அந்த விதி இங்கதான் உங்களுக்கு செயல்படுது. பிரச்சனைகள் அதிகம். ஆகா, நமக்கு இனிமே அதிர்ஷ்டம் தான், நல்ல நேரம் தான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. முன்னாடி இருந்ததை விட இப்ப இன்னும் அதிக பிரச்சனை உண்டு. ஏன்? 8வது வீட்டை சனி பகவான் பாக்குறாரு. இருக்கிற இடத்தை விட, எப்படி இருக்கிற இடத்தை விட பாக்குற இடத்துக்கு சோதனை அதிகம். 8ஆம் வீடு என்னங்க? 8ஆம் வீடு திடீர்னு நமக்கு ஒரு அடி விழுது அப்படின்னா அது காரணம் 8ஆம் வீடு தான். திடீர்னு ஒரு விபத்துல சிக்கிறோம் அப்படின்னா அது காரணம் 8ஆம் வீடு தான். திடீர்னு ஒருத்தவங்க அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா அது காரணம் 8ஆம் வீடு தான். திடீர்னு ஒரு பெரிய பழியை தூக்கி நம்ம தலையில வைக்கிறாங்க அப்படின்னா அது காரணம் 8ஆம் வீடு தான். திடீர்னு தோல்வி வருது, 8ஆம் வீடு. இழப்பு, ஒரு பண பிரச்சனை, உயிர் பிரச்சனை, உடல் பிரச்சனை, அல்லது ஒரு உறவை இழக்கிறீங்க, 8ஆம் வீடு. 8ஆம் வீடு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில
எதெல்லாம் துன்பப்படுறோமோ அதெல்லாம் 8ஆம் வீடை சேர்ந்தது. அப்ப பாத்துங்க, 8ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கறாரு, அங்க சோதனைய வைக்கிறார். அதாவது அங்கதான் நான் நிக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி. இப்ப தேர்தல் காலம், அரசியல் தலைவர்கள், வாக்காளர்கள்லாம் அவளோட நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம், தலைவர்கள் எங்கெங்க நிக்கிறாங்க அப்படின்னு. சனி பகவான் 8ஆம் வீட்டுல போய் நிக்கிறார், நான் அங்க நிக்கிறேன் அப்படின்னு. அப்ப அந்த வீட்டுல அவர் நின்னாலே படாத பாடுதான், படாத அவமானம் தான். ஆனா என்ன சொல்றேன், இங்க நெகட்டிவா உங்களை பயமுறுத்த விரும்பல. அதுக்கு தான் சொன்னேன், இப்பவே நீங்க எதுக்கும் துணிஞ்சிருங்க. என்ன நினைக்கணும், எது நடந்தாலும் நடக்கட்டும், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அதனால அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா என்ன பிரச்சனை வந்தாலும் அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். பின் வாங்குனீங்க அப்படின்னா போர்ல நீங்க தோத்ததா அறிவிக்கப்படும். இந்த நேரத்துல தோத்துட்டீங்க அப்படின்னா இழப்புகள் இன்னும் பலமா இருக்கும். என் அன்பு துலாம் ராசி நண்பர்களே, தோழிகளே, இப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையாது. ஏன்னா அந்த ஜூலை மாசத்திலிருந்து குரு பகவான் உங்களுடைய கடன் எதிர்ஸ்தானத்தை பார்க்கிறார். மிகப்பெரிய பாக்கியம். எப்படி மிகப்பெரிய பாக்கியம், உச்ச வீட்டுக்கு வருகிறார். அதாவது தொழில் வேலை அந்த வீட்டுக்கு வருகிறார். மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதனால வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சின்னதுதான். இந்த உலகத்துல ரொம்ப கம்மியான வருஷம். ஏன்னா பல கோடி ஆண்டுகள் இந்த பூமிலாம் இருக்கு, பல கோடி உயிரினங்கள் வந்துட்டு போகுது. அதுல நாம ஒரு சின்ன துகள். ஆனா நமக்கு இந்த வாழ்க்கை பெருசு. அதனால என்ன செய்யணும், எது நடந்தாலும் துவண்டக்கூடாது, எது நடந்தாலும் ஒதுங்கிடக்கூடாது, எது நடந்தாலும் நின்று விளையாடணும். துலாம் ராசி நண்பர்களுக்கு, தொழில்களுக்கு அரசியல், அரசு தொடர்பான வேலை இதெல்லாம் அதிகமா இப்ப அமையும். இந்த நேரத்துல முயற்சி பண்ணுங்க. வேலை இழந்திருப்பீங்க, இந்த நேரத்துல முயற்சி பண்ணுங்க. ஏன்னா குரு பகவான் வக்ரமாயி உங்களுடைய 10ஆம் வீட்டுக்கு வந்துட்டு போயிருப்பாரு. அப்ப வேலையை இழந்திருப்பீங்க, இல்லைன்னா வேலையில ஒரு பெரிய பாதிப்பு, தொழில ஒரு பெரிய பாதிப்பு வந்திருக்கும். அதுல இருந்து உங்களால மீள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இப்ப அந்த நிலை மாறி ஒரு அற்புதமான வேலையில, உங்களுக்கு பிடிச்ச வேலையில உட்கார போறீங்க. முக்கியமா அரசியல்ல, அரசு துறையில, போலீஸ், ராணுவம், மீடியா, பத்திரிகை துறை, ஹோட்டல் இந்த மாதிரியான துறையில மிகப்பெரிய சாதனையை உங்களால அடைய முடியும். லாப இந்த காலகட்டத்தில் அபரிதமா உங்களுக்கு இருக்கும். கூட்டாளிகளால பிரச்சனையை சந்திப்பீங்க. அடிச்சு விரட்டுங்க, என் முகத்திலே முழிக்காத அப்படின்னு சொல்லி விரட்டுங்க. அது யாரா இருந்தாலும் சரி. இந்த நேரத்துல துரோகம் பண்றவங்கள களை எடுக்கக்கூடிய காலகட்டம் இது. உங்க பேச்சை யாரும் கேட்கல அப்படின்னா கண்டுக்காதீங்க. யாரையும் உங்களை மதிப்பவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய காலகட்டம், மதிக்காதவங்களை அடிச்சு விரட்ட வேண்டிய காலகட்டம். தேவையில்லாத பிரச்சனை வரும். யாரால? உறவால, நண்பர்களால. கொஞ்ச காலத்துக்கு உங்களுடைய இந்த கருணை உள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வைங்க. ஏன்னா எங்கேயோ போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, முழுக போறீங்க. எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும்னு நினைச்சு குடும்பத்தை தூக்கி நிறுத்தணும், அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும், அடுத்தவங்க வாழ்க்கையை பார்க்கணும். இப்படியே பார்த்து உங்க வாழ்க்கையை நீங்க வாழாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நண்பு துலாம் ராசி நண்பர்களே, தோழிகளே, தொழில் வியாபாரத்துல மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. எப்பொழுதுமே அடுத்தவங்கள நம்ப மாட்டீங்க, அடுத்தவங்க காலை பிடிக்க மாட்டீங்க, சொந்தமா எதையுமே செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் அப்படிலாம் நினைக்காதீங்க. தந்திரமா யாரெல்லாம் உங்களை அடிச்சு வாழ்றாங்களோ, வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுங்க. அவங்கள்ட்ட இருந்து உங்களுடைய உரிமையை மீட்கிறதுக்காக போராடுங்க. மொத்தமா லாக் ஆயிருப்பீங்க. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். கேட்ட இடத்துல பணம் கிடைக்காது. இதுக்கு முன்னாடி தான் கிடைக்காம இருந்தது அப்படின்னா இப்ப சுத்தமா கிடைக்காது. அப்ப போராடி தான் அந்த பணத்தை நீங்க வாங்கணும். அப்ப போராட்டங்கிறது கெஞ்சிக்கிட்டு இருந்தா வராது. வேலையில பணம் தடைபடும், மேனேஜர் கொடுக்க மாட்டாரு, தொழில்ல ஏமாத்துவாங்க, வியாபாரத்துல ஏமாத்துவாங்க. அவங்களெல்லாம் நிக்க வச்சு கேள்வி கேளுங்க. யாரு? தொழில வேலை செய்யறவங்கள. யார? வியாபாரத்துல பணம் கொடுக்காம தாமதிக்கிறாங்கள, அவங்களெல்லாம். தொழில்ல மொத்த அமௌண்டா லாக் ஆகிருப்பீங்க. எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கல, அவங்க உங்களை ஏமாத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நிற்க வச்சு கேள்வி கேளுங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இன்னொரு 3 மாசத்துக்கு, இன்னொரு 6 மாசத்துக்கு கடன் யாருக்கும் கொடுக்கப்படாது. கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்ல கொடுங்க. என் சூழ்நிலை சரியில்லை, எல்லாத்தையும் சரி பண்ணும். அப்படி வேலையில மதிச்சான்னா பாருங்க, மதிக்கலன்னா என்ன தெரியுமா செய்யணும்? ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று பார்த்தேன். அதுல எப்ப பார்த்தாலும் ஒரே டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்களோ மேனேஜர். நேரத்திலே வந்தாலும் வேலையில டார்ச்சர், நல்லா வேலை செஞ்சா ஏன் நேரத்துல வரல அப்படிங்கிற டார்ச்சர். ஏதாவது நொட்டை சொல்லிக்கிட்டே இருப்பார் எப்ப பார்த்தாலும். அவருக்கு என்னன்னா, அந்த மேனேஜருக்கு அந்த படத்துல உள்ள ஹீரோ இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணுதான். வேண்டாம் வெறுப்பா செய்யறது. ஏன்னா ஓனர்கிட்ட போட்டு கொடுத்துட்டாப்ல நம்ம ஆளு ஹீரோ, இவங்க பண்ண தப்பெல்லாம். அதுல இருந்து வெறியோட இருப்பான். ஒரு நாள் லேட்டா வந்தான், நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டே இருந்தான். அவன் என்ன பண்ணான், நம்ம ஹீரோ கேபினுக்கு போய் ரிசைன் லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்க இருக்கிற கீபோர்டை கையில் எடுத்துட்டான். கீபோர்டை ஏண்டா எடுத்துட்டு போற, எங்கடா எடுத்துட்டு போறேன்னு கேட்கறான். அந்த கீபோர்டாலே ஓங்கி தலையில ஒரே அடி அடிச்சு கீபோர்டு உடஞ்சி 2ஆவே எழுது. அவன் பட்டே போயிட்டே இருக்கான். அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. நான் படத்துக்காக சொல்றேன். துணிச்சலோட, தைரியத்தோட, உங்களை மதிக்காத வேலையிலேயோ,
உங்களுக்கு லாபம் கிடைக்காத தொழிலையோ, உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காத துறையிலையோ நீங்க இருக்காதீங்க. முதல்ல துணிச்சலா ஒரு முடிவு எடுங்க. இந்த காலகட்டத்துல நீங்க ஜெயிக்கணும், இந்த சூழ்நிலையை மாத்தணும் அப்படின்னா துணிச்சலா முடிவெடுத்து வெளியில வாங்க. இதுதான் சரியான காலகட்டம். ஒரு அற்புதமான வேலையில உட்கார்ந்து நல்லா சம்பாதிக்க போறீங்க. அப்ப எல்லாம் பயமுறுத்தி இருப்பாங்க, ஒரு வேலையை விட்டு வரக்கூடாது, தொழிலை விட்டு வரக்கூடாதுன்னு. அதெல்லாம் தூக்கி போடுங்க, அந்த சம்பிரதாயத்தெல்லாம். அடுத்த ஒரு அற்புதமான வேலையை ரெடி பண்ண முடியும், தொழிலை ரெடி பண்ண முடியும் அப்படின்னு வெளியில வாங்க. தோல்விங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். அந்த தோல்வியை தான் அப்ப நீங்க சந்திக்க போறீங்க. ஏன்னா 8ஆம் வீட்டுல பாக்குற பார்வை அப்படி. மனுஷங்களை இந்த 6 விஷயங்கள் ஆட்டி படைக்கும். சத்ரிபு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால நீங்க புரிஞ்சுக்கணுங்க. அதாவது 6 விஷயங்கள்னா ஆசைகள், கோபம், பேராசை, பற்று, பொறாமை, ஈகோ அப்படிங்கிற இந்த 6 விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அப்போ என்ன ஆகும்? இந்த 6 விஷயங்கள் ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். எந்த நேரத்தில் எது செயல்படும்னே தெரியாது, அப்படி செயல்படும். அப்படி இந்த 6 விஷயமும் நடந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தோல்வி கன்ஃபார்ம். அப்போ என்ன செய்வீங்க? வாழ்க்கையே தோல்வி அடைஞ்சது மாதிரி, வீணாக போனது மாதிரி, செயலிழந்தது மாதிரி ஆயிடுவீங்க. இப்போ இந்த 6 விஷயத்தில் ஒன்று வந்தாலே நம்ம வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போய் நம்மளை விட்டுரும். அதிக ஆசைப்பட்டாலும் தப்பு செய்வோம், கோவப்பட்டாலும் அவசரப்படுவோம், பேராசைப்பட்டாலும் தப்பான வழியில் போகிறதுக்கு ஆசைப்படுவோம். எது மேலேயாவது பற்று இருந்தால் அதை எப்படியாவது அடையணும், என்ன செஞ்சாலும் அடையணும், என்னனாலும் தப்பு செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஈகோ வந்துன்னா அடிக்கடி யார் மேலேயாவது மோதுவோம், யார் வாழ்க்கையிலேயாவது நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ நம்ம தடம் மாறுவோம், புத்தி வேலை செய்யாது, அதிக குழப்பம் ஏற்படும். அப்போ என்ன நடக்கும்? தோல்வி தான். ஆனால் இப்படிலாம் நடந்துருச்சே, தோல்வி ஆயிடுச்சே, நம்ம வாழ்க்கை அவ்வளோதானு அப்படின்னு நினச்சிடாதீங்க. அப்படியே உங்களை மீறி ஏதாவது நடந்திருக்கு அல்லது நடக்குது அப்படின்னா அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான முயற்சியும் பண்ணுங்க. தோல்விகளிலிருந்து தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றிக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த நண்பர் யாருன்னா தோல்வி தான். வெற்றியை காட்டிலும் தோல்வி தான் நமக்கு வாழ்க்கையில் நிறைய பாடங்களை சொல்லித்தருது. தோல்விங்கிற ஒரு வாத்தியார், வெற்றிங்கிறது தான் சர்டிஃபிகேட்டு. அதாவது ஸ்கூல் சர்டிஃபிகேட்னு சொல்கிறோம்ல, அது வெற்றி. இந்த தோல்விங்கிறது வாத்தியார், பல பாடங்களை சொல்லி கொடுக்கிறவர் அந்த தோல்வி தான். அந்த தோல்வி வரும்போது எந்த வேலையில் என்ன தவறு செஞ்சோம், யார் செஞ்சது, யாரால் அந்த தவறு நடந்தது, அதை எப்படி சரி பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். அது நம்மளை சரி பண்ணுறதுக்கு உதவுது. அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவோம் வைக்குது. உண்மையான வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த தோல்வி அடைஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வெற்றி அடைய முடியும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க. இங்கே யாருமே முதல் முயற்சியிலே ஜெயிக்கலை. யாருமே பிறந்ததுலேருந்தே வெற்றி அடைஞ்சிக்கிட்டே வரல. யாருமே பிறந்ததுலேருந்து கோடீஸ்வரனுங்க இல்லை. அவங்களுக்கு பின்னாடி பெரிய போராட்டம் இருக்கும். பிறந்ததுலேருந்தே கோடீஸ்வரனாக இருக்கிறவங்க அவங்க பிறக்கிறதே வேஸ்ட்டு. கடவுள் என்ன செய்கிறாரு? அவங்கள ஒரு பொம்மை மாதிரி பிறக்க வச்சு, பொம்மையாகவே வாழ வச்சு, பொம்மையாகவே கடைசி வாழ்க்கையை முடிச்சுட்டு அனுப்புகிறாரு. அப்படி ஒரு பொம்மை நீங்கள் இல்லை. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த தோல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் குரு அப்படிங்கிற ஒரு முக்கியம் மாதிரி, வாழ்க்கையில் ஆசிரியருங்கிற ஒரு முக்கியம் மாதிரி, வாழ்க்கையில் இந்த தோல்வி அப்படிங்கிறது முக்கியம். எதிர்கால வெற்றியை இலக்காக கொண்டு உழைக்கணும் அப்படின்னா இந்த தோல்வி நமக்கு தேவை. தோல்வி அப்படிங்கிறது வலிக்கத்தான் செய்யும், வேதனை ஏற்படும், அவமானம் வரும், வாழ்வா சாவாங்கிற நிலைமை ஏற்படுத்தும், வெளியிலே வர முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அதிலிருந்து வெளியில் வந்து இந்த தோல்வி நிரந்தரம் இல்லை, வெற்றி தான் அடுத்த இலக்கு அப்படின்னு முயற்சி பண்ணணும். இங்கே நம்பிக்கை மட்டும்தாங்க முக்கியம் உங்கள் வாழ்க்கையில். எப்படி? நம்பிக்கை மட்டும்தான் முக்கியம். அந்த நம்பிக்கை இருந்துட்டா போதும், மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். துலாம் ராசி நண்பர்களுக்கு கடின உழைப்பு உயர்வு தரும் அப்படிங்கிற விதி இப்போ இருக்கு. அதனால என்ன செய்யணும்? நான் சொன்னதுதான். எந்த அவமானத்தையும் சந்திக்க தயாராருங்க, எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ள தயாராருங்க, யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் தயாராருங்க அப்படிங்கிறதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி. உங்களுக்கு என்ன மாதிரி சூழ்நிலை வருதோ அமைதோ அதே போல நீங்க ரிவெஞ்ச் எடுக்கணும், அவ்வளவுதான். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. இப்ப 8ஆம் வீட்டை 3ஆம் பார்வையாக சனி பகவான் பாக்குறாரு. அதை நான் முன்னாடி சொல்லிட்டேன். அடுத்தது 12ஆம் வீட்டை சனி பகவான் பாக்குறாரு. என்ன நடக்கும்? இனிமே தூக்கம் வராது, நிறைய செலவாகும், நிறைய குழப்பம் வரும், நிம்மதி பறிபோகும். பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. குழப்பணும், குட்டையை குழப்பினாதான் மீன் பிடிக்க முடியும். வாழ்க்கையில இப்படியே இருந்து என்னத்தை சாதிக்க போறீங்க? இதுக்கு மேல தூக்கம் ஒரு கேடா? நமக்கெல்லாம் சாதிக்கணும்ல, அந்த முடிவு எடுத்துருவீங்க. அதனாலதான் இனிமேல் தூக்கம் வராதுன்னு சொல்ல வரேன். இனிமேல் அமைதியா இருக்க மாட்டீங்க, பரபரப்பா இருப்பீங்க. அதனாலதான் குழப்பத்தோட இருப்பீங்க அப்படின்னு சொல்ல வரேன். ரொம்ப ஸ்பீடா இருப்பீங்க. இனிமே அந்த இடம் தான் 12வது இடம். உங்களுடைய தூக்கத்தை, உறவுகளை, பணத்தை இதெல்லாம் விரயம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் சனி பகவான் பாக்குறாரு. எல்லாத்தையும் புரிஞ்சிக்க கூடிய காலகட்டம். முக்கியமா சனி பகவான்னா கர்மா. அவர் 12ஆம் வீட்டை பார்த்தாலே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்று முடிந்து ஒன்று ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அர்த்தம்.
இந்த 2.5 வருஷத்துல எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் முடிச்சு வைப்பீங்க. புதுசா பொறக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால 12ஆம் வீட்ட சனி பகவான் பார்க்கறது உங்களுக்கு கெடுதல்னு அடுத்தவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நெறைய இழந்து புதுசா நெறைய பெறப் போறீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 3ஆம் வீட்ட பார்க்குறார் சனி பகவான். இங்க தான் நீங்க உஷாரா இருக்கணும். என்னன்னா 3ஆம் வீட்ட சனி பகவான் பார்த்தாலே நீங்க எதையுமே செய்ய முடியாது. எதை செஞ்சாலும் ஒரு சோர்வாகும், ஒரு தடை வரும், அல்லது அடுத்தவங்க பேசியே கெடுப்பாங்க. உங்களுடைய முயற்சி அனைத்தும் என்னாகும்? தோல்வியில போய் முடியும். துவண்டு போயிடுவீங்க. அடிக்கடி சோர்வாவீங்க. ஒரு விஷயத்த ஆரம்பிச்சுட்டு இதுக்கு மேல நம்மளால முடியுமா? முடியாதா? அப்படிங்கிற சந்தேகம் வந்துடும். எவனாவது குழப்பிடும். ஏதாவது ஒரு விஷயம் நடந்து, ஆமா இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு டக்குன்னு போட்டு போயிடுவீங்க. எதையுமே முழுசா செயல்பட்டு முயற்சி பண்ணி ஜெயிக்க முடியாது. ஆனா உண்மை என்னன்னா சனி பகவான் பார்த்தாலே போராட்டம் நிச்சயம், பிரச்சனை நிச்சயம், அவமானம் நிச்சயம், தோல்வி நிச்சயம், இழப்பு நிச்சயம். ஆனால் இன்னொரு நிச்சயம் உண்டு. கண்டிப்பா 1000% இந்த நிச்சயம் உண்டு. அது என்னன்னா வெற்றி. எதை இழந்தாலும் இதுக்கு மேல என்ன நடந்தாலும் நமக்கு வெற்றி உறுதி அப்படின்னு மட்டும் தைரியத்தோட தன்னம்பிக்கையோட செயல்பட ஆரம்பிச்சிருங்க. பல நெகட்டிவ் இருக்கு, எதுவுமே வேண்டாம். கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கு, அது போதும் நீங்க பிழைக்கிறதுக்கு, தப்பிக்கிறதுக்கு. அந்த கொஞ்சம் கடல்ல தத்தளிக்கிறவங்களுக்கு ஒரு மரக்கட்டை கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. சின்ன வாய்ப்பு அப்படின்னு மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்ல, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 1000 கஷ்டங்கள் வரலாம், கடவுள் மேல கோபம் இருக்கலாம், ஆனால் கடவுளை விட்டா உங்களுக்கு வேற வழி இல்லை. துலாம் ராசி நண்பர்களை, தோழிகளை பொறுத்த வரைக்கும் யாரு வேணாலும் கைவிடுவாங்க, ஆனால் கடவுள் கைவிட மாட்டார். அந்த ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டத்தில் முக்கியம். தெய்வீக வழிபாடு எப்பொழுதுமே இருக்கணும். யாரை நினைக்கிறீங்களோ, யாரை மறக்கிறீங்களோ, யாரை விடுறீங்களோ, யாரை ஒதுக்குறீங்களோ அதை பற்றி கவலையே கிடையாது. கடவுளை எப்பொழுதுமே நினைத்திருங்கள். வெற்றி நிச்சயம். இந்த பரிகாரத்தை உங்களால் முடிஞ்சா செய்யுங்க. உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா செய்யுங்க. சரி, பரிகாரம் அப்படின்னு சொன்னோம்ல, இங்கே தான் நீங்க கவனமா கேட்கணும். சனி பகவானை பார்த்து யாரும் அச்சப்படாதீங்க. அவர் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் அப்படின்னு சொன்னான். ஒழுங்கா நம்ம கடமையை செஞ்சாலே, உண்மையா உழைச்சாலே, எளியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் உயிரினங்களுக்கும் நேர்மையா இருந்தாலே இந்த சனி பகவானுடைய அருள் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும். சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லை அப்படிங்கிற பழமொழி 100க்கு 1000% உண்மை. 1000 துரோகத்தையே நீங்க பண்ணியிருந்தாலும் சரி, அது சூழ்நிலை. 1000 கெடுதல் பண்ணியிருந்தாலும் அது அந்தந்த காலகட்டம். 1000 கெட்டது நீங்க பண்ணியிருந்தாலும் அது நேரம், விதி. அதிலிருந்து உணர்வு பூர்வமா வருத்தப்பட்டு இதுக்கு மேல நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், என்ன தண்டனை வேணாலும் கொடுப்பா இறைவா, இதுக்கு மேல நான் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டீங்க அப்படின்னா அங்கிருந்து உங்களுடைய கர்ம வினை அகல ஆரம்பிக்கும். அங்கிருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அப்ப சனி பகவான் அப்படிங்கிறவரு பல பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கிறவர், பல பிரச்சனையை கொடுக்கிறவரு, அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் கொடுக்கிறவர் அவர் தான். அப்ப என்ன செய்யணும்? சனி பகவானை சந்தோஷப்படுத்தக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஒன்றும் இல்லைங்க, காலையில எழுந்திருச்சு குளிச்சுட்டு பச்சரிசி கோலமாவு இருக்குல்ல, அதை சாதாரணமாக நம்ம நினச்சிப்போம். அந்த பச்சரிசி கோலமாவை அரைச்சி பொடியாகவும் அரைக்கலாம், தண்ணி மாதிரி இந்த கோலம் விடுவாங்கள்ல அப்படி வச்சுக்கோங்க. காலையில கோலத்தை விட்டுட்டு பூஜை அறைக்கு வந்து தெய்வங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பூ வச்சுட்டு சூடம், சாம்பிராணி, அகர்பத்தி, பஞ்சதீப எண்ணெய் இருந்ததுன்னா அதை ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை கற்பூரம் ஒரு துளி ஏற்றிக்கிங்க. அதை உங்கள் பைக்குள்ளாரையும் போட்டுக்குங்க. பச்சை கற்பூரம் பணத்தை இழுக்கக்கூடியது. பஞ்சகாவிய எண்ணெய் இந்த பிரபஞ்சத்தை தன் வசப்படுத்தக்கூடியது. முக்கியமாக பச்சரிசி கோலமாவு எதுக்குன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. 1000 பேருக்கு நம்மளால் அன்னதானம் செய்ய முடியுமா? மனிதர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு நமக்கு உதவி பண்ண முடியுமா? நம்மளால் முடியாது. அப்போ இந்த உயிரினங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோடைய விதி என்ன தெரியுமா? சனி பகவானுடைய விதி என்ன தெரியுமா? நீங்கள் எத்தனை உயிரினங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. அது யானைக்கா அல்லது பூனைக்கா, ஈக்கா எறும்புக்கா, மனிதர்களுக்கா விலங்குகளுக்கா அப்படிங்கிற கணக்கு கிடையாது. அதுதான் நமக்கு சனி பகவான் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். 1000 மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அன்னதானம் இருக்குல்ல, 1000 எறும்புக்கள், பூச்சிக்கள் அன்னதானம் செஞ்சது மாதிரி இந்த பச்சரிசி கோலமாவால கோலம் போடுறது வீட்டு வாசல்ல 33 கோடி தேவர்களை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? அது 1000 பேருக்கு அன்னதானம் போடுறதும், இந்த எறும்புகள் பூச்சிகளுக்கு பச்சரிசியை கொடுக்கறதும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே அதை செஞ்சுட்டு தீபம் ஏற்றி, நெய் தீபம் ஏற்றலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கிங்க, இல்லைன்னா பஞ்ச தீபம் ஏற்றிக்கிங்க. இல்லைன்னா 3 விளக்கு இருந்ததுன்னா 3லையும் நல்லெண்ணெய், பஞ்சதீப எண்ணெய், நெய் 3 விளக்கும்
ஏற்றி வச்சுக்கிட்டு உட்காருங்க. 7 தலைமுறைக்கு முன்னாடி செய்த பாவங்கள் தீரும் இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா. அலட்சியப்படுத்தாதீங்க. 7 தலைமுறைக்கும் முன் செய்த பாவங்கள் தீரும்போது என்ன நடக்கும்? உங்கள் வாழ்க்கையில் அப்படியே எல்லாமே அற்புதம் நடக்கும். அப்படியே அமைதியாக உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க. எந்த மந்திரம்? ஓம் ஷம் சனிச்சராய நம அப்படிங்கிற இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. சொல்லிடலாம். ஒரு 10 நிமிஷம் 108 முறை கண்டிப்பாக சொல்லிடலாம். இந்த மந்திரத்தை மட்டும் 108 முறை சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே மாறும். என்ன முக்கியம்? நான் சொன்ன அத்தனை பொருட்களும் முக்கியம். பச்சரிசி கோலமாவு, சூடம் சாம்பிராணி அகர்பத்தி, பஞ்சதீப எண்ணெய், நல்லெண்ணெய், நெய், பச்சை கற்பூரம். பையில போட சொன்னால பணம் எங்கே இருந்தாலும் உங்களை நோக்கி பாயும். வேலையில் தொழிலில் எப்பொழுதும் அந்த பச்சை கற்பூரத்தை பர்ஸில் வச்சுக்கிங்க. இந்த பச்சரிசி கோலமாவு கட்டி சொன்னல, அது எப்படி நாங்கள் டெய்லியும் அரைச்சி போட முடியுமா அப்படின்னா, சரி எத்தனை நாளுங்க? முடிஞ்சா 48 நாள் அல்லது 27 நாள் அல்லது 18 நாள் அல்லது 9 சனிக்கிழமை. நல்லா இதை மைண்டில் வச்சுக்கங்க. இத்தனை நாள் உங்களால் என்ன முடியுதோ செஞ்சு பாருங்க. முதல்ல 9 நாட்கள் எடுத்துக்கங்க, செஞ்சு பாருங்க. மாற்றம் வருது அப்படின்னா அடுத்தது 18 நாள் செய்யுங்க. மாற்றம் கொஞ்சம் அதிகமாயிருக்கு அப்படின்னா அடுத்து 27 நாள் செய்யுங்க. மாற்றம் 48 நாள் செய்யுங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் 100% நடக்கும். இந்த பச்சரிசி கோலமாவு 48 நாளும் அரைச்சி கோலம் போட முடியுமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரலாம். கவலைப்படாதீங்க. பச்சரிசி கோலமாவு கட்டி தண்ணியில் கரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 9 பூஜை பொருட்கள் அதில் கலந்து, இங்கே பாருங்கள், நம்பர் இருக்கு பாருங்கள், 9043688626 ஜெய்சான். அத்தனை பூஜை பொருட்களும் எங்கள்கிட்ட இருக்குது. பச்சரிசி கோலமாவு கட்டி, பச்சரிசி கோலமாவு பவுடர், எல்லாம் மண்ணாலையும் கலர் பொடியாலையும் நம்ம கோலம் போடுறோம். ஒரு புண்ணியமே இல்லை. இவங்கள்ட்ட பச்சரிசி கோலமாவு பவுடர்னு இருக்குது, பச்சரிசி கோலமாவு கட்டி கரைச்சி போடுற அதுவும் இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, உணவு சம்மந்தப்பட்ட அத்தனை பொருட்களும், பாரம்பரியமான தானியங்கள், மூலிகைகள், இது கலந்த அத்தனை பொருட்களும் இருக்குது. வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கே பிடிக்கும். சுத்தமான நெய், சுத்தமான எண்ணெய், இப்படி சுத்தமான பாரம்பரியமான அத்தனை பொருட்களும் கிராமத்தில் இருந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. சாமிக்கு தானே தரமில்லாத பூஜை பொருட்களாக பயன்படுத்தலாம் அப்படின்னு அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற பலனும் குறைவாக இருக்கும். தரமான சுத்தமான பொருட்களை வாங்கி பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரி, இப்படி இத்தனை நாள் 108 முறை சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றியை தவிர வேற எதுவுமே இல்லை. வெற்றி மட்டும்தான். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக நடக்கும், சுகமாக நடக்கும். இந்த சனி பயிற்சியை என்ஜாய் பண்ணுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம், துன்பம், துயரம் இருந்தாலும் அத்தனையும் காணா போயிடும். இங்கே இதை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? நம்பிக்கை மட்டும்தான் வேணும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கை மட்டும்தான் வெற்றிக்கான ஒரே ஆயுதம். என்ன நம்புறீங்களோ இல்லையோ, உங்கள் அப்பா அம்மாவை நம்புறீங்களோ இல்லையோ, கணவன் மனைவியை நம்புறீங்களோ இல்லையோ, குழந்தைகளை நம்புறீங்களோ இல்லையோ, இந்த உலகத்தில் யாரை நம்புறீங்களோ இல்லையோ, கடவுளையும் கூட நம்புறீங்களோ இல்லையோ, உங்களை நீங்கள் நம்பினாலே போதும். அத்தனை பேரையும் நம்புவீங்க. அத்தனை நல்ல விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கடலளவு கஷ்டம் வந்தாலும் கையளவு தன்னம்பிக்கை இருந்தால் போதும். கடைசியாக என்ன சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னா, தோல்விகள் வரும்போது துவண்டு விடாதீர்கள். எந்த பிரச்சனையுமே, எந்த துக்கமுமே, எந்த அழுகையுமே, எந்த இழப்புமே, எந்த துரோகமுமே, எந்த அவமானமுமே நிரந்தரம் கிடையாது. அசைக்க முடியாத தன்னம்பிக்கையோட, மன வலிமையோட போராடுங்க. வெற்றி நிச்சயம். வெற்றி உங்கள் வசம். எப்பொழுதும் இந்த 5 துணைவர்களை உங்க கூட சேர்த்துக்குங்க. யாரு? அன்பு, அறிவு, வீரம், பொறுமை, தன்னம்பிக்கை. இந்த 5 துணைவர்களை வாழ்க்கை பயணத்துல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 5 செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி, இன்பம், செல்வம், அமைதி, நிம்மதி. இந்த 5 செல்வங்களும் உங்க வாழ்க்கையில உங்களை தேடி வரும், உங்களை தொடர்ந்து வரும். சரி, இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். கன்ஃபியூஸா எப்பொழுதும் இருக்காதீங்க. கான்பிடண்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.